ஜெட்டா ஸ்குவாட புஷ் பண்றாங்க. அவங்க ஒரு நாக் வைக்கிறாங்க ஜெட்டா ஸ்குவாட்ல. ஹெட்லெஸ் நாக் வைக்கிறாங்க. இசோ நாக் வைக்கிறாங்க. செக்கோ நாக் வைக்கிறாங்க. வேற லெவல்ல ஒரு சரியான ஒரு ரன் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க எல்லாரும். ஓ மை காட், HOV ஸ்போர்ட்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குமாரோட தானே பேசுனது. ஆமா ஆமா. ஒரு ஒரு டோர்னமெண்ட் ஏஞ்சல் ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும். செக்யூர் பண்றாங்க. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காரு. அங்கேயுமே ஒரு ஸ்குவாட முடிக்கிறாங்க. இங்க இருந்து ஃபைனல் பண்ணிருக்காங்க. இங்க ஜெட்டா ஸ்குவாட புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜெட்டா ஸ்குவாட புஷ் பண்றாங்க. அவங்க ஒரு நாக் வைக்கிறாங்க ஜெட்டா ஸ்குவாட்ல. ஹெட்லெஸ் நாக் வைக்கிறாங்க. இசோ நாக் வைக்கிறாங்க. செக்கோ நாக் வைக்கிறாங்க. வேற லெவல்ல ஒரு சரியான ஒரு ரன் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க எல்லாரையுமே. அப்படியே ஜெட்டாவும் இங்க இருந்து வேற வண்டியிலே முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு இப்போ? HOV என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஜெட்டா ஸ்போர்ட்ஸ் வண்டியிலே வந்தாங்க முடிச்சு விட்டாங்க போல. ஒரு டோர்னமெண்ட் நடத்ததா இருக்கான் பையன். கூடி ஏறும். என்ன அடி வெளுக்குறாங்க அங்க பாருங்க. ஜோரோவெல் ஜோரோவெல்லையுமே முடிச்சு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜோரோவெல்ல ஃபுல்லாக முடிச்சு விட்றாங்க ஆல்மோஸ்ட். இப்போ HOV மட்டும் தான் டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே HOVக்கும் இப்போ டீம் 22க்கும் ஃபைட் வந்துடும். ஆல்ரெடி ஸ்ப்ரே கார்டை ஸ்பாட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். HOV இவன் ஏறுறாருன்னு நினைக்கிறேன். மெல்ல ஊந்து போகிறாரு. ஸ்ப்ரே கார்டு இன்னும் ஸ்பாட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரே கார்டுக்கு மட்டும் தான் ஜோன் இருக்குது. டீம் 22 ஒன்லி ஃபார் த ஜோன். அண்ட் டீம் 9க்குமே ஆல்மோஸ்ட் ஜோன் இருக்குது. அவங்க உள்ளே வரணும். அங்கே பார்த்துட்டாங்க. ஸ்ப்ரே கார்டு நாக் வைக்கிறேன். HOVயில் நாக் அண்ட் செக்யூர் பண்ணுறாங்க. மேபி டேக் இப்போ ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏறுறாங்க. டீம் 22 ஏறி நேட் அடித்து முடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஸோ ஜோன் வரணும். கோஸ்ட்ரிக் நடுவில் ஓடிட்டுருக்காரு. அங்கேருந்துமே தேர்ட் பார்ட்டி பாண்டி ஒரு நாக் வச்சிருக்காரு 22ல். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. டீம் 20ல் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. மேபி டாமினேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. HOV இங்கே கோஸ்ட்ரிக் ஒரு நாக் வச்சிருக்காரு. STG ஹரியூஜியா. இன்னும் HOV யூவன் மட்டும் தான் இருக்காங்க. யூவன் நேட் கனெக்ட் பண்ணுவாரா? டேக் அண்ட் கோஸ்ட்ரிக் மட்டும் தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே நைட் நாக்கில் கோஸ்ட்ரிக் நாக் ஆகிறாரு. டேக்கோட இதில் HOV சரியான ஒரு நேடு. இங்கே HOV டேக் வந்து HOV நாக்குன்றாரு. அங்கேருந்து இன்னொரு டீம் புஷ் பண்ணுறாங்க. பேக்கில் ஒரு தேர்ட் பார்ட்டி வருது. 9th ஸ்லாட்டில் டீம் வந்து புஷ் பண்ணுறாங்க. டீம் 9 மிகாசா ஏறுறாங்க. பாண்டியுமே ஏறுறாங்க. மேலே ஏறி முடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் அவங்க டீமில் 2 நாக்கு இருக்குது. ஹரிஓஜியை தூக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான். இங்கே ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன். ஜோனில் ஸ்மோக்கில் போட்டு தூக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கை போட்டு பக்காவை தூக்குறாங்க. பட் ஜோன் ரொம்ப ஹிட் ஆகுது. மேபி ஜோன் உள்ளே போயிட்டு தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் OTP ஸ்குவாட் கீழேருந்து மேலே பார்ப்பாங்களான்னு தெரியல. ஜோன் வந்துட்டாங்க. தூக்காங்களான்னு தெரியல. பட் ஊந்து உள்ளே போகிறாரு ஓஜி. உள்ளே வந்துட்டாங்க. மேபி ஸ்மோக் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். இங்கே பாண்டி ஸ்குவாட் கீழே இருக்கிறாங்க. டீம் 9 உள்ளே இருக்காரு வேறு ஜோன் போகிறதுக்கு. இங்கே OTPயில் ஒரு நாக் வைக்கிறாரு. செமையான ஒரு நேடு கனெக்ட் ஆகுது. ஒரு நாக் வைக்கிறார். இப்போ ஃபெட்ரின் அண்ட் OTP MVP மட்டும் தான் இருக்காரு. MVP ஸ்ப்ரே வைக்கிறார். ஹரிஓஜி டேக் வாங்குறாரா? டேக் வாங்கல. ஏறி முடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஏறுறாரு. இங்கே ஒரு நாக் வைக்கிறார். OTP MVP ஒரு நாக் வைக்கிறாரு. இன்னொரு நாக் வைப்பாங்களா? நாக்கு ஆல்ரெடி 2 நாக் வைக்கிறாரு. லாஸ்ட் மேன் HOVயில் லாஸ்ட் மேன் ஒன்லி அலைவ். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ரிவ்யூ பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏறுறாரு. HOV வேர்ல்டு ஏறுறாரு. HOV வேர்ல்டு பேக்கப் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். OTP 1 HP நாக். இங்க ஃபெட்ரின் 2 பேரும் முடிச்சு விட்றாங்க. இன்னும் 1 மேன் 1 vs 1 மட்டும் தான் இருக்கு. இங்க ஃபெட்ரின் முடிக்கிறான் பார்ப்போம். HOVயா OTP guys. Let's see HOVயா OTPயான்னு. HOV OTP is eliminated. HOV வெறித்தனமா ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு வெறித்தனமா 1v2 போட்டு அவங்க டீம் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுல்ல சேவ் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போதைக்குமே ஒரு ஜோனுமே இருக்கு. மேபி பார்க்கலாம். பட் இங்கே ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு டீம் உள்ள வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபியர்லெஸ் வராங்க. மேபி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி இங்கே வந்து குத்திட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. இவர் பார்த்துறாரு. இவர் ஃபைட் எடுத்தா முடிஞ்சு ஸ்பாட் பண்ணிட்டாரு. 1 HP அவர் நாக் வைக்கிறாரு. மேபி ஓ மை காட் ஃபியர்லெஸ் வாரியர் அவுட் ஆஃப் ஜோன்ல முடிப்பாரா? அவர் ஹீல் பண்ணா மட்டும் தான் தப்பிக்க முடியும். மேபி அவன் டீம் எடுத்து தூக்குவாங்க நினைக்கிறேன். பட் வாய்ப்பே இல்ல. ஒரு ஆள் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. HOV மறுபடியும் பாக்குறாரு. என்ன நடக்க போகுது? ஃபியர்லெஸ்
மேபி கை வைக்கிறாரு ஜோகர் செத்துருவாரு நினைக்கிறேன். முடிஞ்சிருவாரு. எந்திரன மறுபடியும் நாக்காவாரு நினைக்கிறேன். ஆயிட்டாருங்க. போறார் மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே போடுவாரா இல்ல பாக்குறாரு. அவங்க ஒரு சைடு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஓ மை காட் வாட் a சேவ். இட்ஸ் a சேவியர் गाइस. அவங்க டீம்மேட் யாருமே லாஸ் பண்ணாம சரியான ஒரு சேவ். சரியான சேவ். அஸ்வின் வேற லெவல்ல ஒரு சேவ் பண்ணி அவங்க டீம்மேட்ஸை உள்ள கொண்டு போயிட்டாரு. எட்ஜ் ஆஃப் தி ஜோன் மறுபடியும் எடுக்காங்க. பட் ஹேவக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்களா?